சென்னை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவையின் போது அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் சிலை கீழே சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது பற்றிய விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன். விவரங்கள். சென்னை திருவெற்றியூரில் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கருட சேவை உற்சவம் இன்று வெகு விமரிசையாக தொடங்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட பிரம்மோற்சவமானது தினமும் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. இதில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று கருட சேவை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அதிகாலையிலே ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். முன்னதாக உற்சவர் பவளவண்ண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட மாலையில் பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்து கருட வாகனத்தில் அமர வைத்து வீதி உலா நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருந்தது. இந்நிலையில் கோவிலில் வலம் வந்து கோவிலிலிருந்து வெளியே கோபுர வாசலுக்கு சுவாமியை தூக்கி வரும் பொழுது அங்கு பொருத்தப்பட்டிருந்த வாகனத்தினுடைய தண்டு திடீரென்று உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அலங்கரிக்கப்பட்ட இருந்த பெருமாள் கீழே சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பெருமாளுடன் நின்றிருந்த பட்டாச்சாரியர்களும் கீழே சாய்ந்ததால் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ராஜகோபுர திருப்பணிக்காக 17 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி எடுக்கப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் சரி செய்யப்படாததற்கு காரணம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. பராமரிப்பின்றி திடீரென்று 17 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே வாகனத்திற்காக பொருத்தப்பட்டிருந்த தண்டை மீண்டும் பயன்படுத்தப்பட்டதால் இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக தெரிகிறது. இன்று கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலே கோவிலில் தரிசனம் செய்ய வந்த நிலையில் திடீரென்று பெருமாள் தூக்கும் பொழுது கீழே சாய்ந்ததால் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.